usual, your TV screens are also not working. AC is still not working, and today it is very hot in Delhi. ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளாவதற்கு முன்பு டெல்லியிலிருந்து அகமதாபாத் வரை அதே விமானத்தில் பயணித்த பயணி ஒருவர் விமானத்தில் பல பிரச்சனைகள் இருந்ததாக கூறியுள்ளது விவாதத்தை கிளப்பியுள்ளது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்திலிருந்து லண்டனுக்கு புறப்பட்ட ஏர் இந்திய விமானம் இன்று டேக்கப் ஆன சில நிமிடங்களிலேயே விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் தற்போது வரை 170க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் தங்கியிருந்த விடுதியில் அந்த விமானம் மோதியதால் அங்கிருந்த மாணவர்கள் 5க்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த கோர விபத்து சம்பவம் இந்தியா முழுவதும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளாவதற்கு 2 மணி நேரம் முன்பு அந்த விமானத்தில் பயணித்த பயணி ஆகாஷ் வத்சா என்பவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவு ஒன்று விவாதத்தை கிளப்பியுள்ளது. இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அந்த பதிவில், நான் பயணம் செய்தேன், வழக்கத்திற்கு மாறான சூழலை உணர்ந்தேன், தொழில்நுட்ப வசதிகள் எதுவும் சரியாக இயங்கவில்லை, இதனை ஏர் இந்தியாவை டேக் செய்து எக்ஸ் தளத்தில் பகிர்ந்திருக்கிறேன் என்று கூறியுள்ளார். அதேபோல் விமானத்தில் உள்ள சிறிய திரையும் இயங்கவில்லை என்பதை வீடியோவாக பதிவு செய்துள்ளார் ஆகாஷ் வத்சா. ஏசியும் சரியாக இயங்கவில்லை, விளக்குகள் கூட சரியாக எரியவில்லை, இதுதான் மிகவும் மோசமான ஏர்லைன்ஸ் என்றும் கடுமையாக விமர்சித்து அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. If I talk about this light, it is also not working. If I press this cabin crew button, it's not working either. Nothing is working, nothing at all.